JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை, அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிந்தனைக்கு, இயேசு தெய்வம் இப்படியாய் சொன்னார்: ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய சிநேகிதராக இருக்கிறபடியினால் உம்மை போலவே நாங்களும் நல்ல நண்பர்களை சம்பாதித்து எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராமல் ஒருவரை ஒருவர் தாங்கி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும், தவறும்போது வேதத்தின்படி கண்டித்து உம்முடைய கல்வாரி அன்பை காண்பித்து பரலோகத்திற்கு நேராய் அவர்களை திருப்பவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.